லூக்கா சுவிசேஷம் 22வது அதிகாரத்தின் 8வது வசனம். அப்பொழுது அவர் பேதுருவையும் யோவானையும் அழைத்து, நாம் பஸ்காவை புசிக்கும்படிக்கு நீங்கள் போய் அதை நமக்கு ஆயத்தம் பண்ணுங்கள் என்றார். கடந்த 2 வாரங்களுக்கு முன்பதாக அவரோடு கூட பந்தி இருக்கிறவர்களுக்கு அதுக்கு முன்னும் பின்னுமாய் அவர் செய்ய சொன்ன 3 காரியங்களை நாம் ஆரம்பித்தோம். அதில் ஒரு முதல் காரியத்தை மாத்திரமே தியானித்தோம். இப்பொழுது அடுத்த 2 காரியத்தையும் சொல்ல போறது இல்லை. ஆனால் அவர் ஆயத்தம் பண்ண சொன்னார். அந்த செய்தி முடித்து போய் திருவிருந்தில் கலந்து கொள்ளும் போது அந்த வார்த்தை எனக்குள்ளே பேசிக்கொண்டே இருந்தது. ஆயத்தம் பண்ணுங்கள் என்ற வார்த்தை உள்ளே பேசிக்கொண்டே இருந்தது. ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்த போது கர்த்தர் சில காரியங்களை முக்கியமாய் நம்மிடத்தில் ஆயத்தப்படுத்த சொல்லுகிறார் என்பதை அறிந்து கொண்டு ஆண்டவர் சமூகத்தில் இருந்த போது தான் கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு மீண்டும் இடைபட ஆரம்பித்தார். நல்லா கவனிக்கணும். ஆமென். தேவன் நமக்கு பல காரியங்களை ஆயத்தப்படுத்தி தருகிறார். நாட்கள் பொல்லாததா இருக்கிறது. காலத்தின் கடைசியில் வந்திருக்கிறோம். கிருபையின் காலம் இருந்தாலும் கிருபையின் வாசல் அடைபடுகிற அந்த விளிம்புல அந்த கடைசி நேரங்களில் நம்ம வந்திருக்கிறோம். தேசமெல்லாம் ஏதோ இனி ஒரு யுத்தம் வந்தால் அது மிகப்பெரிய யுத்தமா இருக்கும். இதுவரை நடந்த யுத்தங்களை போலல்ல, இன்னும் மிகப்பெரிய யுத்தமா இருக்கும் என எல்லாரும் பயப்படுகிறார்கள். எனவேதான் போர் மேகம் மூழும் போது மற்ற நாடுகள் எல்லாம் வந்து சமரசம் பேச அவர்கள் எல்லாம் துடிக்க காரணம் என்ன? இனி ஒரு யுத்தம் வந்தால், ஆமென், இனி ஒரு யுத்தம் வருமானால் அதிலே உண்டாகிற அழிவு அது யார் பிடிச்சாலும் யார் நினைச்சாலும் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது என்பதால எவ்வளோ யுத்தம் மேக மூழ்கிற சூழ்நிலை வந்தும் எல்லாரும் சமரசம் பேச சமாதானம் பெண்ணதான் தீவிரிக்கிறார்கள். இதெல்லாம் எதை காண்பிக்கிறது? கர்த்தருடைய வருகை மிக மிக சமீபமா இருக்கிறது. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அப்போ வருகை சமீபமா இருக்கும்போது தேசம் யுத்தத்துக்காய் மற்ற காரியங்களுக்காய் ஒருபுறம் ஆயத்தமாக சபை என்ன பண்ணி கொண்டிருக்கிறது? சபை எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது? இன்னைக்கு ஒரு காலத்தில் பாரம்பரிய கட்டில் இருந்தவர்களாய் இருந்த நம்மை, தேவனற்றவர்களாய் இருந்த நம்மை தேவன் தமக்கென்று பிரித்தெடுத்து தெரிந்தெடுத்து அவரோடு கூட இணைத்து அவருடைய சமூகத்தில் கொண்டு வந்து ஆராதிக்கிறார். நாள்பட இன்றைய பெந்தேகோஸ்தை ஆராதனையும் ஏதோ ஒரு சடங்கு மாதிரி, ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வந்து கூடி ஆராதிக்கணும், மற்றபடி போயிடணும். ஆமென். மற்ற நாட்கள்லாம் டைம் இருந்தா வரணும், இல்லைன்னா போயிடணும். ஏதோ மற்றவர்கள் பாரம்பரியத்தில் இருக்கிறவர்கள் எப்படி செய்கிறார்களோ அதே போல இன்று ஆவிக்குரிய நிலையும் மாறி இருக்கிறது என்கிற ஒரு வேதனையான காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் வேதனையோடு கண்டிப்போடு எச்சரிக்கிறார். உன் நிலையை நீ அறிந்து நீ ஆயத்தம் பண்ண வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. எதற்காக தேவனை சபையிலே சேர்த்திருக்கிறார் என்பதை நம்ம மறந்து விடுகிறோம். ஏன் தேவன் சபையிலே கொண்டு வருகிறார் என்பதை மறந்து விடுகிறோம். அவர் நம்மை ரட்சித்ததை மறந்து விடுகிறோம். அவர் நம்மோடு பண்ணின உடன்படிக்கையை மறந்து விடுகிறோம். பல நேரத்தில் நாம் அவருடையவர்கள் என்பதையே மறந்து விடுகிறோம். தேவ சமூகத்தில் கொண்டு வந்து பாடல் மூலமாய் வார்த்தை மூலமாய் தட்டி தட்டி சொல்ல வேண்டி இருக்கிறது. நீங்க அவருடையவன், நீ அவருடையவள். ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் ஒரு எண்ணம் எங்கேயோ இருக்கும். என்ன? நான் அவருடையவள் என்கிற எண்ணம். மற்ற நாட்களிலே அந்த எண்ணம் கம்ப்ளீட்டா இல்லாமலே போகிறது. சபையே ஆயத்தம் பண்ணுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆயத்தம் பண்ணுங்கள். கர்த்தருடைய வருகை சமீபமாயிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. விசுவாசியாதவர்களுக்கு இந்த வார்த்தை பைத்தியம் போல தோணலாம். ஆனால் காத்திருக்கிற சபைக்கு இந்த வார்த்தை மிக பெரிய பலனாயிருக்கும். என்ன பலன்? கர்த்தர் வரப்போகிறார். ஆமென். ஆண்டவரே இப்பெல்லாம் வந்துடாதீங்க ஆண்டவரே, இடத்துக்கு இப்பதான் அட்வான்ஸ் கொடுத்துருக்குறோம் ஆண்டவரே. இப்பதான் ஆண்டவரே எவ்வளோ லட்சம் செலவு பண்ணி பிள்ளைக்கு சீட்டு போட்டிருக்க ஆண்டவரே. அட்லீஸ்ட் ஒரு 2 வாரமாவது காலேஜுக்கு போட்டோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே எப்போ வருவீர் என்னேசுவே, ஏங்கி உள்ள உம்மை தேடுதே. இது நம்முடைய துடிப்பாய் ஒவ்வொரு நாளும் இருக்கும்படி ஆவியானவர் கிருபை செய்வாராக. கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆமென் சொல்லுங்க.
எதை ஆயத்தப்படுத்த வேண்டும்? தெரிந்த வசனங்கள் தான், வாசியுங்கள். ஆமா, 2 காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். முக்கியம் அநேகம் இருந்தாலும் 2 காரியம் ஆவியானவர் சிந்தையில் வைத்த 2 காரியம். அதில் ஒரு காரியத்தை இன்று, ஒரு காரியம் தான் என்று சொல்ல முடியும். ஒரு காரியத்தை இன்றும், இன்னொரு காரியத்தை கர்த்தர் அனுமதித்தால் அடுத்த வாரம், இல்லை என்றால் இன்னொரு நாளுமாய் நான் சொல்ல விரும்புகிறேன். ஏசாயா 40வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை வாசியுங்கள். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். எதை ஆயத்தப்படுத்தணுமா? எல்லாரும் சொல்லுங்க சத்தமா. எதை ஆயத்தப்படுத்தணும்? வழியை ஆயத்தப்படுத்தணும். அது எப்படிங்க ஆயத்தப்படுத்த முடியும்? எனக்கு பாதை உருவாக்கினது அவர். எஸ், அவர்தான் உருவாக்கி தந்தார், அவர்தான் பாதை காட்டி தந்தார். நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு காண்பித்து தருகிறவர், நமக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்கினவர், நமக்கு கரடானவைகளை சமமாக்கினவர். நாம் நடக்கும்படிக்கு தேவன் நமக்கு செவ்வையான பாதையை காண்பித்து நமக்கென்று போட்டு அதில் நடத்துகிறார். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் வழியை ஆயத்தம் பண்ணுங்கள் என்று. இது யோவான் ஸ்நானகனை குறித்த தீர்க்க தரிசன வார்த்தையா இருந்தாலும், இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு அன்பாய் சொல்லுகிற வார்த்தை, நீ கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். எப்படி ஆயத்தப்படுத்த? ஒண்ணுமே புரியலையே. ஆமென், நல்ல கவனிங்க. சொல்லுகிற வார்த்தை கரெக்டா 40 நிமிஷம் இருக்கிறது. 40 நிமிஷத்துக்குள்ள நான் சில காரியங்களை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்த நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் இருக்கிறது. என்ன காரியம்? ஏசாயா 62வது அதிகாரத்தின் 10வது வசனத்தை வாசியுங்கள். ஏசாயா 62:10. வாசல்கள் வழியாய் பிரவேசியுங்கள், ஜனத்துக்கு வழியை செவ்வைப்படுத்துங்கள், பாதையை உயர்த்துங்கள், பாதையை உயர்த்துங்கள், அதில் உள்ள கற்களை பொறுக்கி போடுங்கள், அதில் உள்ள கற்களை பொறுக்கி போடுங்கள். பாதையை உயர்த்துங்கள், அதில் உள்ள கற்களை பொறுக்கி போடுங்கள். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். எப்படி ஆயத்தப்படுத்த? நீ செல்ல வேண்டிய பாதையை உன் கண்ணுக்கு முன்னாக வைத்து பார். அதில் உள்ள கற்களை பொறுக்கி போடு. அதில் உள்ள கற்களை பொறுக்கி போடு. ஏன் கற்கள் நீக்கப்பட வேண்டும்? ஏன் கல் அகற்றப்பட வேண்டும்? யோவான் சுவிசேஷம் 11வது அதிகாரம் அதனுடைய 39வது வசனத்தை வாசியுங்கள். 11வது அதிகாரம் 39வது வசனம். இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். எதற்காக சொன்னார்? அந்த சம்பவம் என்ன சம்பவம்? லாசரு மரித்து அடக்கம் பண்ணப்படுகிறான். கல்லறைக்குள் வைத்து அந்த கல்லறை ஒரு கல்லினால் மூடப்படுகிறது. இயேசு 4 நாட்கள் கழித்து வருகிறார். 4 நாட்கள் கழித்து வந்த பிறகு ஆண்டவர் மார்த்தாள் அழுவதை பார்க்கிறாள், மரியாள் அழுவதை பார்க்கிறாள், யூதர்கள் அழுவதை பார்த்து அவரும் அழுதார். பெரிய ஒரு காரியத்தை செய்ய போகிறார். பெரிய ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி நீ ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். நல்ல கவனி சபையே, உன் வாழ்க்கையில கர்த்தர் பெரிய ஒரு காரியத்தை செய்ய போகிறார். ஒரு வல்லமையான செயலை செய்ய போகிறார். அந்த காரியத்தை செய்வதற்கு முன்னாக நீ ஒரு காரியத்தை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. என்ன காரியம்? அதுக்கு தடையா இருக்கிற கல்லை பொறுக்கி போடு. இந்த கல்லை நீ அகற்றினால், கல் அகற்றப்பட்ட அடுத்து என்ன நடக்கிறது? அவர்களுடைய அழுகை நிறுத்தப்படுகிறது. எப்படி அழுகை நிறுத்தப்படுகிறது? கர்த்தர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தினார், கர்த்தர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார், கர்த்தர் தம்முடைய மகத்துவத்தை வெளிப்படுத்தினார். வருடக்கணக்கில் அழுது கொண்டிருக்கிற சபையே, வருடக்கணக்கில் அழுது கொண்டிருக்கிற சகோதரா சகோதரி, இன்று உன் கண்ணீருக்கு முற்றுப்புள்ளி வைக்கவே கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், வழியை ஆயத்தப்படுத்து. எப்படி ஆயத்தப்படுத்தணும்? அதற்கு தடையா இருக்கிற கல்லை பாதையில் நின்று விலக்கி போடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை சொல்லும் போது அடுத்தது நமக்குள்ள ஒரு கேள்வி எழும்பும். எனக்குள்ள எழும்பிச்சு. என்ன ஆண்டவரே, நீர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாளிலே மகதலேனா மரியாளும், இயேசுவின் தாயாயிருந்த மரியாளும், மற்ற ஸ்திரீகள் சில ஸ்திரீகளுமாக புறப்பட்ட அந்த கல்லறையின் இடத்தில் அதிகாலையில் வரும்போது அவர்களுக்குள்ளாக ஒரு கேள்வி இருந்துச்சு. என்ன கேள்வி? யார் நமக்காக இந்த கல்லை புரட்டி போடுவான் என்று. அவர்கள் கிட்ட வந்து பார்த்தபோது
அந்த கல் புரட்டப்பட்டிருப்பதை பார்த்தார்கள். இந்த கேள்வி மார்க்கு சுவிசேஷத்தில் இருக்கிறது. ஆனால் இதற்குள் இது எப்படி புரட்டப்பட்டது என்பதற்கு பதில் ஆமென் பிரைஸ் தி லார்ட் மத்தேயு சுவிசேஷத்தில் இருக்கிறது. எப்படி புரட்டப்பட்டது? ஒரு தூதன் அதை தள்ளி அதற்கு மேலே உட்கார்ந்திருந்தார். நான் இந்த வார்த்தையை சொல்லும் போது ஒன்றை நல்ல கவனிங்கள். நம்மால் அகற்ற முடியாத கற்கள் இருக்கிறது. நம்மால் அகற்ற முடிந்த கற்கள் இருக்கிறது. நம்மால் அகற்ற முடியாத கற்களை, நம்மால் அகற்ற முடியாத கல்லை அவர் தூதனை அனுப்பி அதை நமக்காய் செய்வார். ஆமென். நான் உனக்கு முன்பாக ஒரு தூதனை அனுப்பி உன் வழியை செவ்வைப்படுத்துவேன் என்று சொன்னவர் இன்றும் அதை செய்து கொண்டிருக்கிறார். நம்மால் அகற்ற முடியாத கல்லை அவர் தூதனை அனுப்பி அகற்றுவார். ஆனால் நம்மால் அகற்ற முடிந்த கல்லை அவர் நம்மிடத்தில் தான் அகற்ற சொல்லுவார். இதை செஞ்சீங்களே ஆண்டவரே, இதுவும் செய்யக்கூடாதா? இது நீ தான் செய்யணும். இதெல்லாம் செஞ்ச ஆண்டவர். என்னால் அகற்ற முடியாத கற்கள் இருந்துச்சு, அது அவர் அகற்றினதுனாலதான் இன்னைக்கு நான் நிக்கிறேன். இனி நான் இங்கே நிற்பது மாத்திரமல்ல என்னுடைய பிரதானம், நான் அங்கே நிக்கணும். அங்க நிக்கணும்னா என்னால் அகற்ற முடியக்கூடிய சில கற்கள் இருக்கிறது. அதை நான் அகற்றாமல் என்னால் அங்க போய் நிக்க முடியாது. நான் சொல்ற வார்த்தை எத்தனை பேருக்குள்ள ஏறுது? நீ இங்க வர காரணம், நீங்களும் நானும் இங்க நிக்க காரணம், நம்மால் அகற்ற முடியாத சில கற்கள் அகற்றப்பட்டதுனால. நம்ம இங்க நிக்கிறதோட திருப்தி அல்ல, அங்க நிக்கணும். கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுங்கள். கர்த்தர் வரப்போகிறார். நீ ஆயத்தம் பண்ணினாலும் ஆயத்தம் பண்ணாட்டாலும் அவர் வருவார். அவர் வருவார். அவர் வருவார். சபையே, கர்த்தருடைய வருகை எந்த அளவுக்கு வருகை குறித்த எண்ணம் சபையை விட்டு மங்கி விட்டதோ அந்த அளவுக்கு கர்த்தருடைய வருகை வேகமா இருக்கு. கடைசி கால கர்த்தர் வரப்போகிறார் என்பதின் அடையாளத்தில் ஒன்று என்ன தெரியுமா? வருகை குறித்த எண்ணமே போயிடும். நீங்க கையும் தூக்கண்டா காலும் தூக்கண்டா, நீங்களே உங்களை கேட்டு பார்த்தா தெரியும். வருகை குறித்த எண்ணம் பிரதானமா இருக்கிறதா, நித்தியமானதை குறித்த எண்ணம் அதிகமா இருக்கிறதா, அனித்தியமானதை குறித்த எண்ணம் அதிகமா இருக்கிறதான்னு பார்த்தாலே தெரியும். இம்மைக்குரிய காரியங்களை குறித்த எண்ணம் நம்ம மேல ஜாஸ்தியா இருக்க ரீசன் என்னன்னா, வருகை குறித்த எண்ணம் நமக்கு கம்ப்ளீட்டா அவுட் ஆயிட்டு. அன்னைக்கெல்லாம் எல்லாரும் எல்லாவற்றையும் விட்டு அப்போஸ்தல பாதத்துல வச்சிட்டு இருக்க காரணம் என்ன தெரியுமா? அதுல ஒரு காரணம் என்ன தெரியுமா? அவர் எப்போ வேணாலும் வருவார். எப்ப வேணாலும் வருவார். இன்னும் சம்பாதிக்கணும், இன்னும் சொத்து வாங்கணும், இந்த எண்ணம் அவர்களுக்கு இல்லாமல் இருந்தது. போதும், எனக்கு தேவன் என்ன கொடுத்தாரோ அது போதும், என்ன தந்தாரோ அது போதும். கொஞ்சமா இருந்தாலும் நிறையவா இருந்தாலும் ஒரு நிறைவு இருந்துச்சு, ஒரு திருப்தி இருந்துச்சு. காரணம், அவர்களுடைய போக்கஸ் அனித்தியமானவைகளுக்கு மேல அல்ல, அவர்களுடைய போக்கஸ் நித்தியமானவைகளுக்கு மேல இருந்துச்சு. கர்த்தர் எச்சரிக்கை சொல்லுகிற வார்த்தை, கர்த்தர் வெளிப்படுத்துகிற வார்த்தையை சொல்லி ஆக வேண்டும். சபையே, நல்ல கேள், கவனமா கேள். கர்த்தருடைய வருகை சமீபமா இருக்கிறது. கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார். என் ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். ஆமை மத்திய 24 சொல்லப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டல்லவா இருக்கிறது. யுத்தங்களையும் யுத்தத்தின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், பூகம்பங்களை கேள்விப்படுகிறீர்கள். அக்கிரம மிகுதியில் அன்பு தணிந்து போகும். தணிந்து அல்லவா? ஒரு சகோதரன் சகோதரியை போல பார்க்காமல் எவ்வளவு பாவமான செயலை செய்கிறான். ஒரு தகப்பன் பிள்ளையை போல பார்க்காமல் எவ்வளவு பாவமான செயலை செய்கிறான். அக்கிரமம் மிகுதியானதுனால அல்லவா இந்த அன்பெல்லாம் தணிந்து போனது. ஆமென். காரணம் என்ன? இது எதை வெளிப்படுத்துகிறது? இது எதை காண்பிக்கிறது? என் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். சத்தத்தை அறிந்தும் சித்தத்தை அறிந்தும் சத்தத்தை கேட்டும் நீ கைவிடப்படுவாயானால் நம்மை விட பரிதவிக்கப்பட்டவர்கள் வேறு யாருமே கிடையாது என்பதை நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன். அவர் ஒரு கல்லை அகற்றினதுனால இன்னைக்கு நாம நிக்கிறோம். கர்த்தர் சொல்லுகிற, நீ ஆயத்தப்படுத்து. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். நீ பரிசுத்தமாக்கு, பரிசுத்தமாகுங்கிறார். கல்ல ஏன் கல்ல பொறுக்கணும்?
நல்லா கவனிங்க. ஒரு பாதையில் நாம் செல்லும்படி தேவன் போட்ட பாதையில் கற்கள் இருக்குமானால் இந்த கற்கள் 3 காரியத்தை செய்யும். கற்களால் உண்டாகிற விளைவுகள், 1 காயப்படுத்தும். ஆசையா ஓடுவோம், காலை கிழிச்சிரும். 3 காரியத்தை, 3 கற்களை நம்ம பொறுக்கி போடணும். கர்த்தரிடத்துல போக 3 காரியத்தை இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி நான் ஜெபிக்க விரும்புது. கல்லுனால் உண்டாகிற 3 காரியம். 1 காயப்படுத்தும், 2 வேகத்தை குறைக்கும். மனம் எத்துற தூரத்தில் சரீரம் எத்தாது. ஏன்னா அந்த கற்கள் நம்முடைய ஸ்பீடை குறைக்கும். இந்த காரில் டிரைவ் பண்ணும்போது பார்த்துருக்கீங்க, பார்த்தா தெரியும். இந்த நிரப்பான சமமான ரோட்டில் எவ்வளோ பெரிய வண்டியும் கண்ணை மூடி திறக்கக்குள்ள ஸ்பீடாக போகும். இந்த மலையிலெல்லாம் ஏறும்போது பார்த்துருக்கீங்களா, நிறைய கற்கள் கிடக்கும். கற்கள் வேகத்தை அப்படி குறைச்சிடும். கீழே 1 ஹவர்ல 100 கிலோமீட்டரையும் தாண்டுவாங்க. ஆனால் கற்கள் நிறைந்த பகுதியில் 1 மணிக்கூரில் சில இடத்துல 2 கிலோமீட்டர் கூட தாண்ட முடியாது, 5 கிலோமீட்டர் கூட தாண்ட முடியாது, 10 கிலோமீட்டர் கூட தாண்ட முடியாது. கற்கள் காயத்தை கொடுக்கும், கற்கள் வேகத்தை குறைக்கும். இந்த வேகம் குறையிறது நல்லது தானே. இந்த வேகம் குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ள சோர்வு வந்துடும். ஏன்னா பிரயாசம் அதிகமாக இருக்கும். ஆனால் இவ்வளோ பிரயாசப்பட்டோம், நான் எத்த வேண்டிய தூரத்தில் இன்னும் போகலையே, இன்னும் இங்கே தான் நிற்கிறேனா, அது ஆட்டோமேட்டிக்காக சோர்வு வந்துடும். சோர்வு வந்துட்டாலே அடுத்த ஸ்டெப் நம்ம எடுத்து வைக்க மாட்டோம். கற்கள் என்ன உண்டாக்கும்? கற்கள் காயத்தை உண்டாக்கும், கற்கள் வேகத்தை குறைக்கும். 3வது, கற்கள் இடறி விழ பண்ணும். இந்த 3 காரியங்களை கொஞ்சம் டீட்டெயில் 1/2 மணிக்கு தான் இருக்கு. நான் உங்கள் மத்தியில் பேசி இந்த கற்களை பொறுக்கி போடுங்கள், இந்த கற்களை பொறுக்கி போடுங்கள். இல்லை என்றால் காயம் உண்டாகும், சோர்வு உண்டாகும், இடறி விழுந்துரும். நீ விழுவதற்காயல்ல தேவன் உன்னை கொண்டு வந்தது, வழுவாதபடி நம்மை காத்து பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசற்றவர்களாய் நம்மை நிறுத்தவே கர்த்தர் கல்வாரி சிலுவையிலே கடைசி சொட்டு ரத்தம் எனக்காய் சிந்தினார்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. முதலாவது காயப்படுத்தும் கல். இந்த காயப்படுத்தும் கல்லை பொறுக்கி போடணும். எரேமியா 30வது அதிகாரத்தின் 12வது வசனத்தை வாசியுங்கள். எரேமியா 30:12. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் புண் ஆறாததாயும் உன் காயம் கொடிதாயும் இருக்கிறது. ஏன் உன் புண்ணு இன்னும் ஆறல? ஏன் உன் காயம் இன்னும் கொடிதாய் இருக்கிறது? இது ரீசன் என்ன? 15வது வசனத்தை வாசிங்க. உன் நொறுங்குதலினாலும் உன் வேதனையின் மிகுதியினாலும் நீ கூக்குரலிடுவானே. திரளான உன் அக்கிரமத்தின் நிமித்தமும் பலத்து போன உன் பாவங்களின் நிமித்தமும் இப்படி உனக்கு செய்தேன். அப்படின்னு நல்லா கவனிக்கணும். அவர் வேதனையை கொடுக்கல, அவர் வேதனை அனுமதிச்சார். எதனால? உன் புண் ஆறாததா இருக்கு, உன் காயம் கொடிதா இருக்கு. ஒரு காலத்துல தேவசமத்துல இருந்து போகும்போது கொஞ்சம் ஆறுதல் இருக்கு, இப்போ அதுவும் இல்லாம போயிட்டு. இப்படி நான் உனக்கு செய்ய காரணம் என்ன? இந்த பாவம் என்கிற கல்லு, இந்த அக்கிரமம் என்கிற கல்லு உன் பாதையில இருக்கு. அது இருக்கிறது வரைக்கும் இந்த காயம் இருக்கும், அது இருக்கிறது வரைக்கும் இந்த வேதனை இருக்கும். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்காய் வழியை ஆயத்தப்படுத்தி கொடுத்திருக்கிறேன். இனி இந்த பாதையில இனி ஒரு கல் வராமல் காக்க வேண்டிய பொறுப்பு உன்னுடைய பொறுப்பு. ஆதாமே, ஏவாளே, உனக்காய் நான் ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி கொடுத்தேன். உருவாக்கி கொடுத்துட்டு என்ன சொன்னார்? இதை நீ பண்படுத்தணும், இதை நீ பயன்படுத்தணும், இதை நீ பாதுகாக்கணும். தவறிவிட்டார்கள், இடறி போனார்கள், காயம் உண்டானது. கர்த்தர் நமக்காக ஏற்படுத்தி தந்திருக்கிறார். பாவம் என்கிற கற்கள் மீண்டும் அதில் விழாதபடி அது காக்க வேண்டிய கடமை நம்மிடத்தில் இருக்கிறது. அதற்கு தான் கிருபை தரார்.
அதற்குதான் பரிசுத்த ஆவிக்கு கீழே சபையை கொண்டு விட்டிருக்கிறார். காயப்படுத்தும் கல். மனக்காயம் இன்னும் ஆறவில்லை. எவ்வளவு சொல்லி பார்த்தாச்சு, எத்தனையோ பேட்ட போய் ஜெபம் பண்ணி பார்த்தாச்சு, எவ்வளவு மீட்டிங் அட்டெண்ட் பண்ணி பார்த்தாச்சு, ஃபாஸ்டிங் இருந்து பார்த்தாச்சு, முழங்கால நின்று பைபிளை படிச்சு பார்த்தாச்சு, மனக்காயம் ஆறவில்லை. கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். இந்த கல்லை நீ பொறுக்கி போடும் வரைக்கும் உன் காயம் காயமாகவே இருக்கும். பொறுக்கி போடு. பாவம் என்கிற கல்லை அகற்று. யோவான் சுவிசேஷம் 8வது அதிகாரத்தின் 11வது வசனம். யோவான் சுவிசேஷம் 8வது அதிகாரம் 11வது வசனம். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை. நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். இனி பாவம் செய்யாதே என்றார். நல்ல கவனிங்க. இப்போ பாவத்தினால் அவ மேல கல்லு விழ போகுது. கொஞ்ச நேரத்துல கர்த்தருக்கு முன்பாக வந்துட்டாள். கிருபையாய் கர்த்தர் மன்னித்தார். ஒரு சின்ன கல்லும் அவள் மேல் விழாதபடி அவர் ஒரு பாதையை ஆயத்தப்படுத்தி கொடுக்கிறார். பாவம் இல்லாத பாதையை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி கொடுக்கிறார். அவள் இதுவரை நின்ற பாதை பாவத்தின் பாதை. எனவே சுற்றிலும் கற்கள் இருந்துச்சு. இப்போ ஆண்டவர் கிருபையா என்ன செய்கிறார்? பாவம் இல்லாத பாதையை ஆயத்தப்படுத்திட்டு ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார், ஒரு உணர்வை கொடுக்கிறார். நீ போ, இனி பாவம் செஞ்சுட்டு என்கிட்ட வா, நான் இப்படி கல்லெல்லாம் மாத்துவேன்னு சொல்லல. இது பழைய ஏற்பாட்டிலேயே சொல்லல, புதிய ஏற்பாட்டில் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தெளிவாய் சொல்லுகிறார். அவரால் ஆயத்தப்படுத்தப்படுகிற சபையே அன்பாய் சொல்லுகிறார், இனி பாவம் செய்யாதே. அப்படின்னு அர்த்தம், இனி இந்த பாதையில் கற்கள் விழாதபடி பார்த்துக்கொள். இனி இந்த பாதையில் கல் வராதபடி பார்த்துக்கொள். ஜஸ்ட் மிஸ். நீ தப்பிட்ட, என்கிட்ட ஓடி வந்ததுனால தப்பிட்ட. சுற்றிலும் கற்கள், அத்தனை உன்னை காயப்படுத்த வேண்டிய கற்கள். ஆனால் ஒரு கல்லினால் கூட உனக்கு காயம் உண்டாகாதபடிக்கு நான் கிருபை செய்தேன். உனக்கு நான் இந்த கற்களை எல்லாம் நீக்கிவிட்டேன். இனி உனக்கு நான் ஒரு தெளிவான பாதையை காண்பித்து தந்திருக்கிறேன். ஒரு அழகான பாதையை காண்பித்து தந்திருக்கிறேன். பாவமில்லாத சுவையான பாதையை உனக்கு காண்பித்து தந்திருக்கிறேன். உன்னை நான் சொல்லுகிறேன், நான் உன்னை குற்றவாளியா தீர்க்க மாட்டேன். நீ ஒன்னே ஒன்னு செய். என்ன செய்யணும்? இனி பாவம் செய்யாதே. மன்னிப்பு பெற்று திரும்பி பாவம், அவர் செஞ்ச பாவம், செய்யற பாவம், செய்ய போற பாவம் எல்லாத்தையும் மன்னித்துட்டான்னு சொல்லிட்டு மனிதனின் கண்ணை குருடாக்கி பாதையில் கற்கள் விழும்படி பிசாசானவன் இன்றைய சபைகளை வஞ்சித்து வைத்திருக்கிறான். சபையே மோசம் போகாதே. கர்த்தருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. பாவம் செய்கிறவன் இன்னும் பாவம் செய்யட்டும், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். காரணம், அவர் ஆரம்பத்தில் வந்தது பாவிகளை ரட்சிக்க வந்தார். இனி அவர் வரப்போகிறது, பலியினால் என்னோடு உடன்படிக்கை பண்ணின என் பரிசுத்தவான்களை கூட்டி செல்ல நான் வரப்போகிறேன் என்கிறார். அல்லேலூயா. இன்று கிருபை நிறைந்த தேவனாய் அவரை பார்க்கிற கண்கள் நாளை எப்படி காண முடியாது. அவர் அக்கினி ஜுவாலை போன்ற கண்களை உடையவர். ஹல்லேலூயா. உன் பாதையில் கற்கள் இருக்கிறதுண்டா, இப்பொழுதே ஆண்டவருடைய கிருபையை கேட்டு, ஆண்டவருடைய பலத்தை கேட்டு அதை அகற்று. கர்த்தர் கிதியோனை பலப்படுத்தி அவன் வீட்டில் இருந்த பாகாலின் விக்கிரத்தை அகற்றின போது பரிசுத்த ஆவியானவர் பலமாய் அவன் மேல் இறங்கி அவனை கொண்டு மீதியானியரை முறியடித்தது போல எந்தெந்த காரியங்களை நீ மேற்கொள்ளாமல் வேதனையோடு புலம்பலோடு காயத்தோடு கண்ணீரோடு வந்திருக்கிறாயோ, இன்று தேவனிடத்தில் கிருபையை கேட்டு அந்த கற்களை அகற்றி பார். உன்னை போல ஆமென் உன் குடும்பத்தை தேவன் ரட்சித்து, ஆமென் கிதியோனை மாத்திரமல்ல, கிதியோனை கொண்டு அந்த ஒட்டுமொத்த இஸ்ரவேலை ரட்சித்தது போல உன்னை கொண்டு உன் குடும்பத்தை ரட்சித்து தேசத்தில் சிறந்திருக்க வைப்பார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் பாரப்படுத்திட்டே இருக்கிறார். இந்த கல் இன்னைக்கு நிறைய பேருடைய பாதையில் இருக்கிறது, அநேகருடைய பாதையில் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இந்த கல்லுனால காயத்தோடு தேவ சமூகத்தில் வரும்போது என் ஆண்டவர் சொல்றார், இன்னைக்கு எனக்கு காயத்தை மாட்டணும்னா இந்த பாவக்கல்ல இனி பாவம் செய்யாதே. பிரைஸ் தி லார்ட்.
யோவான் சுவிசேஷம் 5வது அதிகாரத்தில் 38 வருடமாய் நடக்க முடியாத ஒருவன் பெதஸ்தா குளக்கரையில் இருப்பான். கர்த்தர் அவனுக்கு ஒரு சுகத்தை கொடுப்பார். அவன் சுஸ்தமாகி, 9வது வசனத்தை வாசிங்க. உடனே அந்த மனுஷன் சுஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். ஓய்வு நாளா இருந்துச்சு. இப்ப யூதர்கள் வந்து கேட்கிறாங்க, இதை செஞ்சது யாருன்னு. அவன் என்ன சொன்னான் தெரியுமா? அடுத்த வசனம். அவன் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக 13, சொஸ்தமாக்கப்பட்டவன் அவர் இன்னார் என்று அறியவில்லை, எனக்கு தெரியாதுன்றான். இயேசு வந்தார் பாருங்க, 14வது வசனம். அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்தில் கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே. நான் கொஞ்ச நேரமா இதுக்குள்ள போட்டு என் மண்டையை போட்டு உருட்டிட்டு இருந்தேன். இதுல அவன் என்ன பாவம் செஞ்சான்? 2 காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். ஒன்று, இதுக்கு முன்னாடி அவன் இருந்த சூழ்நிலையில செய்ய முடியாததெல்லாம் இனி அவனுக்கு செய்ய முடியும். நீ சொஸ்தமானாய், அதிக கேடு உனக்கு இனிதான். இதுவரை மற்றவங்க தீய வழியில ஓடுனாங்க, உனக்கு ஓட முடியல. ஏன்னா உன் காலு 38 வருஷமா நான் இதை அனுமதிச்ச காரணம் உன் ஆத்மா விலையேறப்பட்டது. இப்ப நீ சொஸ்தமாயிட்ட. காரணம் அவர் இரக்கமுள்ள தேவன். இந்த வார்த்தையை சொல்லும் போது சபைக்கு எச்சரிக்கிற வார்த்தை, நம்முடைய பிரதிகூலங்களில் அல்ல, நம்முடைய அனுகூலங்களில் தான் நம்ம அதிக பாவம் செய்கிறோம். தாழ்மையில், வெறுமையில், ஒன்னும் இல்லாமையில் ஆண்டவரே தஞ்சம் என்று இருந்த நாம், ஐஸ்வர்யம் பெருகும் போது, சுகம் உண்டாகும் போது, நாமே நம் பாதையை விசாலமாக்கி அதிக கேடுகளை வருவித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒருபடி மேல சொல்லணும்னா, நம்முடைய பாதையிலே கற்கள் விழும்படியான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். அற்புதத்தை செய்த அதே தேவன் அவனை கூப்பிட்டு ஆலோசனை சொல்லுகிறார். அதிக கேடு உண்டாகாதபடி நீ பாவம் செய்யாதே, நீ சொஸ்தமானாய். உன்னை நான் பிள்ளையின் வரிசையில் வைத்தேன், ஆனால் நீயோ. இஸ்ரவேலர் பார்த்து எரேமியாவை கொண்டு ஆண்டவர் வேதனையோடு பேசினார். நல்ல கவனிங்க, பிரதிகூலத்தில் இஸ்ரவேலர்கள் எகிப்தை வெறுத்து அல்ல, எகிப்திலிருந்து எங்களுக்கு விடுதலை தாங்கன்னு கேட்டது. வேதனை பொறுக்க முடியாம தான் கேட்டாங்க. வேதனை வர்றது வரைக்கும் ஒருத்தருக்கு கூட எகிப்தை விட்டு வெளியே போகணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு இல்லவே இல்லை. நாமும் பல நேரத்தில் சில காரியங்கள் வேண்டான்னு ஒதுக்குனது, அதை வெறுத்ததால. நான் ஓப்பனா பேசுறேன். அது அது இருந்த பயப்படுறோம். இதுக்கு இப்படி ஆயிட்டு, இனி இதை தொட்டா இப்ப. இதெல்லாம் சபையுடைய குவாலிட்டி. தேவன் வெறுக்கிறத வெறுக்கணும், தேவன் அருவருக்கிறத அருவருக்கணும், தேவன் விரும்புகிறத விரும்புகிறோம். இந்த லெவல்ல என்னைக்கு வாரமோ அன்றே நம்முடைய பாதை செவையாக்கப்படும். இது எனக்கு ஒரு காய்ச்சல் வந்துட்டுனா வேண்டாம், நான் இனி சினிமா பார்க்க மாட்டேன் 2 நாள். காய்ச்சல் போயிட்டுனா நீ சொஸ்தமானாய். தேவன் ஒரு உயர்வு தரும்போது, தேவன் ஒரு ஆசீர்வாதம் தரும்போது, தேவன் ஒரு நன்மை தரும்போது சபையை எச்சரிக்கிறார்கள். தேவன் உனக்கு தருகிற ஆசீர்வாதங்களை வைத்து நீ தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்வாயானால், இதுவரை இருந்த கேடல்ல, உனக்கு அதிக கேடுகளை நீயே உண்டாக்குகிறாய். 38 வருஷம் இவன் நினைச்ச மாதிரி எல்லாம் செய்ய முடியுமா? மற்றவங்க போற இடத்துல இவனுக்கு போக முடியுமா? முடியாது. அங்கே இரு. பெதஸ்தா குளக்கரையில், பெதஸ்தா தகப்பன் இறங்கும் இடம், அந்த இறக்கத்துக்குள்ளே நீ இரு. ஹல்லேலூயா. இப்ப எழுப்பி விட்டுட்டார், வாராரு. இனி நீ கேர்ஃபுல்லா இரு, இனி நீ கேர்ஃபுல்லா இரு. ஆண்டவர் ஒரு உயர்வு தரும்போது உன்னுடைய நீதியினால் அது கிடைத்தது என்று நினைக்காதே. தகப்பனுடைய இரக்கத்தினால் கிடைத்தது, தகப்பனுடைய இரக்கத்தினால் கிடைத்தது. தந்துட்டு சொல்றாரு, பி கேர்ஃபுல், கேர்ஃபுல்லா இரு. நம்ம எப்போங்க ஆண்டவரை தேடுறோம்? எப்போங்க நம்ம ஜெப டைம் கூடுது? நல்லா இருக்கும் போது டைம் பார்த்து ஜெபம் பண்ற நாம தான். நம்ம வீட்டில் ஒருத்தங்க வியாதியா இருக்கும் போது
மணிக்கணக்கில் ஜெபம் பண்றோம். என்ன பொருத்தனை, என்ன ஃபாஸ்டிங். நீ சொஸ்தமானாய். உனக்கு அதிக கேடு உண்டாக இனி பாவம் செய்யாதே. ஆண்டவர் வார்ன் பண்றார். அப்படின்னு என்ன அர்த்தம்? இனி நீ பாவம் செஞ்சனா 38 வருஷமா நீ பழகின கேடல்ல, நீ பழகாத ஒரு கேடு உனக்கு வரும். இனி பாவம் செய்யாதே, இனி பாவம் செய்யாதே. எனக்கு தெரியும், மெடிடேஷன்ல ஆர்ப்பரித்தவர்கள் மெசேஜில் அமைதியாவார்கள் என தெரியும். ஆனால் ஆவியான ஒரு சபைகளுக்கு சொல்லுகிறதை நான் சொல்லிதான் ஆக வேண்டும். எல்லா வார்த்தையும் நான் முதலாவது எனக்கு முன்பாக வைத்து தான் சபைக்கு முன்பாக வைப்பேன். ஹல்லேலூயா. வசனம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். கேடு உண்டாக்காத. தேவன் ஒரு வாசலை திறக்கும் போது பாவத்தை நோக்கி ஓடாத. நீ ஒத்தை அடியில பாதையில விழாம வந்துட்ட, எனவே 20 அடியில பாதையில விழமாட்டேன்னு நினைக்காத. எல்போர்டு வச்சு ஓட்டுறவனுக்கு எங்கேயாவது ஆக்சிடென்ட் ஆகி பார்த்துருக்கீங்களா? இல்ல. எல்பில் எப்ப கலத்துனானோ அப்போ இவனுக்கு எல்லாம் கலந்துட்டு ஆக்சிடென்ட் ஆன வண்டியெல்லாம் பார்த்துருக்கீங்களா? ஏன்னா நீ சொஸ்தமானாய். அவ்வளவுதான், முடிஞ்சு. ஜெபம் பண்ண, சுகம் கிடைச்சு, போயிட்டேன். இனி ஒரு காரியம் இதுல இருக்கு. என்ன காரியம்னா, இனி பாவம் செய்யாதனா இப்ப அவன் என்ன செய்திருக்கிறான்? உங்களை இல்ல, அவனை சொன்ன என்ன செய்திருக்கிறான் சொல்லுங்க. சொல்லு தங்கத்தோர், என்ன செஞ்சிருக்கிறான்? என்ன பாவம்? இங்க அவன் செய்த பாவம் என்ன? அவன்கிட்ட கேட்கிறாங்க, யாருப்பா அவனை சுகம் கொடுத்தா? அவன் சொல்றான், எனக்கு நன்மையை தந்தவரை மறக்கிறது பாவம். சொஸ்தமாக்கினவரை நீ மறக்கிறாய். பல சூழ்நிலையில பாவம். அவரை மறந்து எங்கே ஓடிக்கொண்டிருக்கிறாய்? ஆண்டவர் வந்து எச்சரிக்கிறார், இனி பாவம் செய்யாதே. உடனே அவன் என்ன சொல்ற பாருங்க, அடுத்த வசனத்தை வாசிங்க. அந்த மனுஷர் போய் தன்னை சொஸ்தமாக்கினவர் இயேசு என்று உடனே என்ன சொல்றான்? இயேசு 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 சொன்னாடா இல்லையா? அதுக்கு முந்தின வசனம் என்ன சொல்றான்? அவரை எனக்கு பல மரண விளிம்பிலிருந்து நீ எழும்பல்ல, அவர் உன்னை தூக்கி விட்டா. ஆனா நீ மறந்துட்ட, நன்றி சொல்ல மறந்துட்ட. நீ விழுந்து கிடந்ததை பார்த்தவங்கள்ட்ட போய் சொல்ல மறந்துட்ட, கேட்டவங்கள்ட்ட சொல்ல மறந்துட்ட. இயேசுவை அறிகிற அறிவை விட்டு விடுவது பாவம். பாவம் அது உன் பாதையில் கற்களை வருத்துவிக்கும். அவரை அறிகிற அறிவுதான் பிதாவை ஒன்றான மெய்தேவனா உம்மையும் நீர் அனுப்பின குமாரனையும் விசுவாசி அறிகிற அறிவே நித்திய ஜீவன். யோவான் 17 இருக்கு, 2 அல்லது 3 நினைக்கிறேன். இன்னைக்கு தேவன் தந்த நன்மையெல்லாம் மறக்கிறோம். நன்மை கிடைக்கும் போது ஒரு ஸ்தோத்திரம். யாரு செய்தா? யாரால இப்படி வந்திருக்கிறோம்? எதனால இப்படி வந்திருக்கிறோம்? இப்படி இவ்வளவு சூழ்நிலையை தாண்டி இன்னைக்கு நிக்க, தலை நிமிர்ந்து இருக்க காரணம் என்ன? மறக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, நீ கேடு விளைவித்துக் கொண்டிருக்கிறாய். ஆண்டவரை மறக்க 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 நீ உனக்கு அதிக கேடுகளை உண்டாக்கி கொண்டிருக்கிறாய். ஒரு தேவை வரும்போது நோக்கி பார்ப்பதும், தேவை சந்திக்கப்பட்ட பிறகு மறப்பதும் அது பாவமான செயல், அது அருவருப்பான செயல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குஷ்டரோகிங்க 10 பேர் வந்தாங்க ஆண்டவர்கிட்ட. 10 பேர் வந்துட்டு, ஆண்டவர் நீங்க போங்க, போற வழியில சுகம், நீங்க போய் ஆசாரின்னு காட்டுங்கன்றாரு. இவங்க போயிட்டு போனாங்க. 10 பேருக்கு சுகம் ஆச்சு. ஒருத்தன் திரும்ப வந்தான். திரும்ப வந்து ஆண்டவர் கேட்டாரு, 10 பேர் இல்லடா, மீதி 9 பேர் எங்க? அப்போ இவங்க வருவாங்கன்னு அவர் எதிர்பார்த்துட்டு இருந்தார். நம்ம பல நேரத்தில் நம்ம மேல ஆண்டவர் வச்சிருக்கிற எதிர்பார்ப்புல கை வைக்கிறோம். எதிர்பார்ப்புல கை வைக்கிறோம். போன வருஷம் கடைசி மெடிடேஷன்ல ஒன்று சொன்னதை நான் திருப்பி சொல்றேன். நீ எப்பவும் தேவ சமூகத்தில் வந்து இருக்கணும்னா தேவன் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் பெருசா பாரு.
உங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க மட்டன் குழம்பு வச்சு சாப்பிடலாம், உனக்கு கொஞ்சம் கஞ்சி தான் இருக்கலாம், நீ இதையாவது எனக்கு ஆண்டவரே எனக்கு கொடுத்தீரேன்னு சொல்லி பெருசா பாரு, பெருசா பாரு. அதுவும் இல்லாமல் கடந்த வாரத்தில் வேதனையான ஒரு காரியம், பேப்பர் நியூஸ் படித்தேன். ஒரு இடத்துல பிள்ளைங்க பசி தாங்க முடியாம, வீட்டில் ஆகாரம் இல்லை, வீட்டுக்கு ஃப்ரெண்டில் இருக்கிற மண்ணை எடுத்து தின்று, மண்ணை தின்னு கொஞ்ச நேரத்தில் வயிறு வலிக்க துவங்கி அந்த 2 குழந்தைகளும் பரிதாபமாய் இறந்தார்கள். எவ்வளவு வேதனையான காரியம் இது. கற்காலத்தில் நடந்ததல்ல, இக்காலத்தில் இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. உன்னை நான் கேட்கிறேன், உன்னை என்னைக்காவது மண்ணு திண்ணையா வச்சாரு? உன்னை பட்டினி போட்டாரா? உன்னை தேவன் பாதுகாக்கவில்லையா? உனக்கு தேவன் நன்மை செய்யவில்லையா? மறந்து 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 ஏன் உனக்கு அதிக கேடு உண்டாக்கி கொண்டிருக்கிறாய்? பிள்ளைகளே, நீ எதிர்பார்த்த ஆகாரம் வீட்டில் இல்லாததும் பிளேட்டை தூக்கி எறிகிறது. கணக்கு கொடுக்கணும் நீ ஆண்டவருக்கு. மண்ணு தின்னு செத்து இருக்கிறாங்க பிள்ளைங்க. கணக்கு கொடுக்கணும் நீ ஆண்டவருக்கு. சாப்பாடு இல்லாம மண்ணு தின்னு செத்து யோசிக்க முடியுதா? நம்ம பிள்ளைங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை நான் நெஞ்சு உடையாதா? ஏன் கத்த செய்த நன்மையை மறந்து மறந்து உன் பாதையில கற்களை போட்டுக்கொண்டு உனக்கு நீ காயத்தை வருவித்துக் கொண்டிருக்கிறாய்? கற்களை பொறுக்கி போடு, புலம்புவதை நிறுத்து, இயேசுவை அறிந்து கொள். எனக்கு நாசிலே சுவாசம் தந்திருப்பது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகிறவர்கள் வலது கரத்தை உயர்த்தி சத்தமா ஆமென். எனக்கு அது செய்யல, இது செய்யல, என் வாழ்க்கை இப்படி ஆயிட்டு, எப்படி ஆயிட்டு, என்ன குறைஞ்சு போச்சுன்னு கேட்கிறேன். என்ன குறைஞ்சு போச்சு? வஸ்திரம் இல்லையா? மானத்தை காக்க வஸ்திரம் கொடுத்திருக்கிறாரா? பிள்ளைக்கு ஆகாரம் கொடுத்திருக்கிறாரா? தெருவுல படுக்க வைக்கிறாரு, பெரிய கொட்டாரல குடிசையில படுக்க வைக்கிறார். ஏன் அதை பார்க்க மாட்டேங்கிறாய்? இது இல்லாமல் எத்தனை பேர்? போ வடசேரில போய் பாரு, கொஞ்சம் அங்க போய் பாரு. மேன்மையான சந்ததியை பார்த்திருக்கிறார். உன்னுடைய நாளை இப்படி இருக்காது. உன்னுடைய நாளை விசேஷமா இருக்க போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் பாரப்படுத்துகிறார், ஆவியானவர் பாரப்படுத்துகிறார். புலம்புவதை நீ என்னைக்கு நிறுத்துறியோ அன்னைக்கு உன் காயம், அன்னைக்கு உன் காயம், அன்னைக்கு உன் வேதனை நிற்கும். இன்னைக்கு காலையில பேப்பர் நியூஸ், கடன் பாரத்தில் ஒரு தொழில் அதிபர், 2 பிள்ளைங்க, நம்ம ஊர்ல நாகர்கோவில்ல. கடன் இல்லாம யாராவது இருக்கிறீங்களா? எத்தனை பேர் இருக்கிறீங்க? பல நேரத்தில் நீங்க நினைச்சிருப்பீங்க, இப்படி விட்டாரா விட்டாரா? எப்படிங்க உங்களால தாக்கு பிடிக்க முடியுது? கூட ஒரு கரம் இருக்குங்கிறத மறந்துட்டியேப்பா, கூட ஒரு கரம் இருக்குங்கிறத மறந்துட்டியே. உனக்கு ஏன் நீ அதிக கேடு உண்டாக்கி கொள்ளுகிறாய்? யூசுவலா சண்டே காலையில் பேப்பர் பார்க்க மாட்டேன், ஆனா இன்னைக்கு என்னதோ நான் அதை பார்க்கணும்னு இருந்திருக்கு. உள்ளெல்லாம் அப்படி வலி. நான் இப்படி ரொம்ப யோசிக்கிறேன். நம்ம அந்த வேதத்தை தியானிக்கிறதுனால எல்லாமே இப்ப ரொம்ப யோசிக்கணும். அவங்க அந்த விஷத்தை குடிக்க முன்னாடி மாறி மாறி முகத்தை பார்த்துருப்பாங்க. அப்பா பிள்ளைய பார்த்துருப்பாரு, பிள்ளை அப்பாவை பார்த்துருக்கோம். ஆசையா பொத்தி பொத்தி வளர்த்த பிள்ளை, நாளைக்கு என் பிள்ளைக்கு ஒன்றும் செய்ய முடியலையே, இப்படி விட்டார் அவங்கள. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 வாரத்துக்கு முன்னாடி திருநெல்வேலியிலேருந்து ஒரு சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணாங்க. எனக்கு பிரசங்கம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, கர்த்தர் சொல்றத சொல்லிட்டே இருக்கணும். 3 பாயிண்ட் சொல்லணும்னு அப்படி ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட கேட்க மாட்டேன். ஆண்டவர் நீங்க சொல்லதை நான் சொல்லணும்ப்பா. ஹல்லேலூயா. 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு சகோதரி ஃபோன் பண்ணாங்க, பிரதர் உங்ககிட்ட பேசணும். நான் சொன்னேன் இப்போ மீட்டிங் போகிறேன், கொஞ்சம் கழிச்சு பேசுங்க சொல்லிட்டு திருப்பி நைட்டு கூப்பிட்டாங்க. பேசிட்டு இருந்தாங்க. இப்படி இந்த குடும்பத்திலிருந்து கர்த்தர் எங்களை ரட்சித்தார், எங்களை பிரித்தெடுத்தார். 2 பிள்ளைங்க, மகளை கட்டி கொடுத்துட்டோம், பையனை படிக்க வச்சோம். பையன் படித்தான், ஒரு கெட்ட பழக்கம் கிடையாது. சர்ச்சில் எல்லாத்துலேயும் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பான். வேலைக்கு போட்டோம், வேலைக்கு விட்டோம். வேலையில் ப்ரெஷர்னால கடந்த பிப்ரவரி மாதம் பையன் எங்களை விட்டு
போயிட்டான்னு சொன்னாங்க. அதுவரை கேட்டுட்டு இருந்தேனா, பையன் எங்களை விட்டு போயிட்டான், பையன் மரித்து போய் விட்டான், எதனால இறந்துட்டான்னு ஒன்றும் தெரில அப்படின்னு சொன்னது என் இருதெல்லாம் உடைஞ்சிட்டு. அப்போ தான் நாங்கள் உங்கள் செய்திகளை கேட்டுட்டு இருந்தோம். உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. எனக்கு என்ன ஆன்சர் சொல்லணும்னு தெரில, என்ன வார்த்தை கொடுக்க முடியும். அவங்க நிற்கிற பாதை கடினமான பாதை. அந்த பாதை ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். அந்த பாதையில் வெளியே நின்றுட்டு என்ன ஆன்சர் கொடுக்க முடியும்? கேலரியில இருந்து சவுண்டு போடலாம், களத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அந்த வலி. என்ன சொல்ல முடியும்? நான் அவங்க பேச பேச ஆண்டவர்கிட்ட இப்படி சொல்லிட்டு இருந்தேன், ஏன் ஆண்டவர் என்கிட்ட ஃபோன் பண்ண வச்சிங்க? எவ்வளோ ஊழியக்காரங்க இருக்கிறாங்களா ஆண்டவரே, எனக்கு இவங்களுக்கு என்ன வார்த்தை சொல்லணும்னு கூட தெரியவில்லையா ஆண்டவரே. ஒரு விதை நான் இப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கத்தில் ஆவியானவர் பலப்படுத்தினா, ஒரு நோக்கம் உண்டு, ஒரு காரணம் உண்டு, கேளு, அவங்க சொல்றதெல்லாம் கேளுன்னாங்க. இப்போ சொன்னாங்க, எங்கள் வீடு இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் இந்த வீட்டை வாங்கணும், இந்த வீட்டில் எப்போவுமே துதியின் சத்தம் இருக்கும், எப்போவுமே ஜெபம் வந்துட்டே இருக்கும். ஆனால் பையன் இறந்து 3 மாதம் ஆச்சு. இந்த 3 மாதம் எங்கள் வீட்டில் ஜெபம் கிடையாது, எங்கள் வீட்டில் துதி கிடையாது, எங்கள் வீடு இருண்டு போயிருக்கு. சூசைட் பண்ண போனோம், நானும் என் கணவரும் சூசைட் பண்ண போகிறோம். பையன் இறந்து 30வது நாள் தற்கொலை பண்ணலாம், நம்ம மகன் இல்லாத உலகத்தில் இனி நம்ம இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தற்கொலை பண்ணணும்னு இருக்கும்போது கர்த்தர் தூத்துக்குடியில் இருந்த ஒரு ஊழியக்காரனிடத்தில் பேசி அவரை அனுப்பி, அவர் போய், இவங்களுக்கு அவர் யாருன்னு தெரியாது, நேராக போய் இந்த 2 பேருடைய காலையும் பிடித்தாராம். என்ன இவர் வந்து காலை விழுறாரு, இவங்க வரல, என்ன கொஞ்ச நேரத்தில் தற்கொலை பண்ண போகிறாங்க. காலை பிடித்தது சொல்றாராம், கர்த்தர் உங்களை அழிவின் விளிம்பிலிருந்து காலை பிடித்து இழுக்கிறார் என்று சொன்னாரா. அன்று முதல் அவர்கள் தற்கொலை எண்ணத்தை மாற்றி விட்டார்கள். ஆனால் வேதனை குறையவில்லை. ஆமென். வீட்டில் துதி இல்லை, ஜெபம் இல்லை, பேசுறாங்க, எங்களுக்கு துதிக்கணும் ஆசையா இருக்கு, ஜெபிக்கணும் ஆசையா இருக்கு. சுற்றிலும் உள்ளவர்கள் பரியாசம் பண்றாங்க, இதுக்கு அந்த மார்க்கத்தெல்லாம் விட்டு வந்தேன்னு சொல்லி என்ன செய்யணும்னு தெரியல. அப்பொழுது ஆண்டவர் சமூகத்தில் மனதுக்குள்ளே அந்நிய பாஷையில ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். ஜெபிக்கும் போது ஆவியானவர் வாயை திறந்து பேச வைத்தார். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பிப்பேன் ஆண்டவர் சொல்லும் போது, தாவீது இல்லை, ஆனால் தேவன் அந்த கூடாரத்தை எடுப்பித்தார். அந்த கூடாரத்தை நிலைநிறுத்த இயேசு அங்கே வந்தார். சுற்றிலும் இருந்த ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று பாடினது போல, இன்று இந்த கூடாரத்தில் உங்க அருமை மகன் இல்லை, ஆனா இயேசு வருவார், இந்த கூடாரத்தை எடுப்பிப்பார். உங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரிப்பார்கள் என்று சொல்லி வாயில கர்த்தர் வார்த்தையை போட்டு பேசினதும் நடந்தது என்ன தெரியுமா? போன்ல அந்த சைடுல இருந்து, நான் எதுவுமே பெருமைக்காய் சொல்லவில்லை, கர்த்தருடைய பாதத்தை பிடித்து சொல்லுகிறேன். கர்த்தர் அறிவார். எதுக்கு சொல்றேன்னா, கர்த்தர் நம்மேல் வைத்திருக்கிற நோக்கம் திட்டமும் இந்த ஒரு வார்த்தை சொன்னதும் மறுபக்கத்தில் இருந்து போன் ரிசீவரை வச்சு கேட்டுட்டு இருந்த அவங்க மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். ஒரு 15 நிமிஷம் அந்நிய பாஷை தீர்க்க தரிசனம் அவர்கள் பேச ஆரம்பித்தார்கள். கடைசியில் நடந்தது என்ன தெரியுமா? நான் அவர்களுக்காக ஜெபித்து போன் வைக்கவில்லை, அவங்க எனக்காக ஜெபித்து போனை வைத்தார்கள். சபையே, பல மரண விளிம்புக்கு உன்னை தேவன் தப்புவித்து, தேவன் உனக்கு தருகிற வார்த்தைகளை மறந்து 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 நீ பாவம் செய்வானே. உன்னை குறித்த தேவ திட்டம் பெரியது. கடைசியில் அவங்க, நான் ஜெபம் பண்ணி போனை வைக்கல, நான் ஆண்டவர் சமூகத்தில் ஒன்றையும் மிகைப்படுத்தாமல் சொல்லுகிறேன். இது சொல்லணும்னு நினைக்கல, சொன்ன ஒருவேளை பெருமை வந்துரும் பயந்து நான் சொல்லல. ஆனா நீ இன்னைக்கு கேட்கணும், நீ அறியணும், உன்னை குறித்த நீ தேவன் அறியாம இருக்கிற. 3 மாசம் துதி சத்தம் இல்ல. இப்ப அவங்களுக்கு போனை வைக்க முடியல. அந்நிய பாஷை என்ன, துதி என்ன? அவங்க துதிச்சுட்டே மறுபக்கத்துல மாம்சீகத்துல சொல்றாங்க, பிரதர் தப்பா எடுத்துக்காதீங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. நான் சொன்னேன், ஆண்டவர் ஊழியத்தை ஆரம்பிச்சுட்டாரு, இனி யாருக்கு அதை நிறுத்த முடியாது, யாருக்கு நிறுத்த முடியாது. நீ மறந்துட்டு இருக்கிறியா? மறப்பது பாவம், பெரிய பாவம். இயேசுவை மறக்கிறது பாவம். நீ யார மறந்தாலும் பாவம் கிடையாது. இயேசுவை மறந்துட்டேன்னா நீ வாழ்றதுக்கு தகுதி கிடையாது. உதவாத என்றில் நீர் உறவா, நீங்க என் பொழுது விடியாதே. உதவாத என்னில் நீர் உறவானி,
என் பொழுது விடியா. சகோதரா சகோதரி கேளு, நீ நன்மையை நினைக்கிறதை காட்டிலும் நன்மையை தந்த தேவனை நினைக்க ஆரம்பி. நம்ம பிரச்சனை என்ன, நன்மையை தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு வெற்றி தந்தா ஆண்டவர் ஒரு வெற்றி தந்தா அவ்வளவுதான். அந்த வெற்றி எவ்வளவு நாள் நிற்கும்? அடுத்த கிளாஸ்ல போறதோட நிற்கும், அவ்வளவுதான். அதுக்கு ஒரு வெற்றியா நினைப்போம் இல்ல, உடனே இயேசுவை மறந்து விடுகிறோம். ஒரு உயர்வு தந்தா தேவைக்காக மட்டும் ஓடி வராதா, உனக்கு அதிக கேடு உண்டாக்காதபடிக்கு இனி பாவம் செய்யாதேன்னு சொன்னார். உடனே அவன் சொல்றான் இயேசு. பவுல் சொல்றாரு, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன். இந்த பவுல் தான் ஆரம்பத்துல கேட்டார், நீங்க யார் ஆண்டவரே? எல்லாரும் இதே கேள்வியோட தான் வந்த தேவசமத்துல. நம்ம எல்லாம் அறிவில் பெருத்தவர்களா இங்க வரல. நீங்க யார் ஆண்டவரே? இயேசுவை அறிய பைபிள் காலேஜில் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இயேசுவை அறிய பெரிய பெரிய புஸ்தகங்கள்லாம், இயேசுவை அறிய இயேசுவின் பாதத்தில் அமர்ந்தால் போதும், இயேசுவின் சமூகத்தை தேடினால் போதும். ஹல்லேலூயா. காரணம், அவர் குழந்தைகள் பாலகர், வாயினால் பலனை உண்டு பண்ணுகிற தேவன். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை, கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை. அப்படி என்றால் பாவம் என்கிற கல்லை அகற்றப்படணும். எந்தெந்த காரியங்கள் தீங்கு விளைவிக்கிறதோ அதை அப்புறப்படுத்தணும். அதை அப்புறப்படுத்தவில்லை என்றால் அது நிச்சயம் காயத்தை கொடுக்கும். உன் புண் ஆறாததா இருக்கிறது, உன் காயம் கொடியதா இருக்கிறது. எப்படி இதை அகற்றுவதற்கு வேதம் நமக்கு காண்பிக்கிற மார்க்கம் என்ன? ரோமர் 6வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தையும் 19வது வசனத்தையும் வாசிங்கள். நம்ம ஜெபிக்கலாம். மீதி உள்ளது, பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு இனி நான் பாவத்துக்கு ஊழியம் செய்யக்கூடாது. கவனிங்க, இனி பாவம் செய்யாதே என் ஆண்டவர் சொல்லிட்டாரு. இனி நாம எடுக்க வேண்டிய தீர்மானம் என்ன தெரியுமா? இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யக்கூடாது. அப்ப என்ன செய்யணும்? 19வது வசனம், உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படிக்கு உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இனி நான் பாவத்தை இவ்வளவு நாள் நினைச்சிட்டு இருந்தேன், இனி நான் பரிசுத்தரை நினைக்கணும். பாவத்தை பார்த்தேன், இனி நான் வேதத்தை பார்க்கணும். பாவத்தை பேசினேன், இனி பரிசுத்தரை குறித்து பேசணும். அந்நிய சத்தத்துக்கு செவி கொடுத்தேன், சினிமா பாடலை கேட்டுட்டு இருந்தேன், இனி நான் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். பாவம் செய்தேன் என் கைகளால், இனி நான் நற்கிரியைகளை செய்யணும். பாவத்தை பார்க்கும்படி என் கால்களால் ஓடினேன், இனி நீதிக்கு நீதியின் பாதையில் ஓடணும். அவயவங்களை ஒப்பு கொடுக்கணும். உன் பாதையில் இருக்கிற கற்களை பொறுக்கி போட உன் அவயவங்கள் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் அவருக்கு மகிமைக்காக. 1 கொரிந்தியர் 6 கடைசி வாசிங்க. 1 கொரிந்தியர் 6 கடைசி. கிரயத்திற்கு கொல்லப்பட்டிருக்கிறேன், காரணம் நான் கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறேன். ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். இவைகள் எல்லாம் யாருக்கு உடையவைகள்? வராதே, தேவனுக்கு உடையவைகள். தேவனுக்கு உடையவைகள். நம்ம சரீரமும் ஆவியும் தேவனுக்கு உடையவைகள். ஆமென் சொல்லுங்க, சத்தமா ஆமென் சொல்லுங்க. நீ உன் பாதையில் இருக்கிற கற்களை பொறுக்கி போட, உன் அவயவங்கள் அத்தனையும் பாவத்துக்கு ஊழியம் செய்யல்ல, பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி ஒப்புக்கொடு. அப்பொழுது உன் பாதையில் இருக்கிற கற்கள் பொறுக்கி போடப்படும், வழி ஆயத்தப்படுத்தும், உன் காயம் அதன் மேல்
உண்டாகாதபடி கர்த்தர் காத்துக்கொள்வார். 2 நிமிஷம் முழங்கால் போட்டு ஒரு 2 minutes. கூயவனே கூயவனே படைப்பின் காரணனே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. ஒரு நிமிஷம் அப்படியே கண்களை மூடி இந்த கல் இனி இருக்கணுமா வேண்டாமா என்று தீர்மானிக்கிறது. நீ செய்த நன்மையை மறக்கிறது எவ்வளவு பெரிய பாவம். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் தெளிவா பேசுறார். ரட்சிக்கப்பட்டு பல வருடங்களாச்சு, ஆனா இயேசு யாருன்னு கேட்டா எனக்கு தெரியாது. ஒரு குருடனுக்கு பார்வை கொடுத்தார் பாத்தீங்களா, அவன் சொல்றான் அவனுக்கு தெரியுங்க. என்ன சொன்னான்? இயேசு யாருப்பா? அவர் மனுக்குலத்தை ரட்சிக்க வந்தவர். ஒன்னும் சொல்லல. நேத்து வரை எனக்கு தெரியாது, நேற்று வரை எனக்கு பார்வை தெரியாது, இன்னைக்கு நான் பார்க்கிறேன். அதுக்கு காரணம் இயேசு. நேற்று வரை எனக்கு கண்ணு தெரியாது, இன்னைக்கு எனக்கு கண்ணு தெரியுது, அதுக்கு காரணம் இயேசு. நேற்று வரை பாவத்தில் இருக்கிறேன், இன்று நான் பரிசுத்த சமூகத்தில் இருக்கிறேன், அதுக்கு காரணம் இயேசு. நேற்று வரை யாருமே என்னை ஏறிட்டு பார்க்க இல்லை, இன்று சிலர் என்னை தேடி வராங்கன்னா அதுக்கு காரணம் இயேசு. ஒரே டிரஸ்ல 1 வருஷம் 2 வருஷம் போட்டுட்டு இருந்தேன், இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒவ்வொரு டிரஸ் மாத்தி போடுறேன்னா அதுக்கு காரணம் இயேசு. சாப்பாடுக்கு வழி இல்லாமல் பட்டினியாய் ஒரு காலத்தில் இருந்தேன், வயிற்ற கட்டிட்டு இருந்தேன், இன்னைக்கு 3 வேளையும் சாப்பிடுறேன்னா அதுக்கு காரணம் இயேசு. சொல்ல முடியுதா? மறந்து 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 போயிட்டேப்பா. கல்லெல்லாம் பாதம் உள்ள கல்லு. உன் காயத்தை பார்த்து அவர் ரசிக்கிறார் நினைக்கிறியா? இல்ல. கற்களை பாதையை உயர்த்தி கற்களை பொறுக்கி போடுங்கள். கர்த்தருடைய வருகை சமீபமா இருக்கிறது. கர்த்தர் உன் காயத்துக்கு மருந்தாய் வந்திருக்கிறார். விட்டு கொடுப்பியா? கூயவனே கூயவனே பாடுங்க. படைப்பின் காரணனே ஷரக பாபா களிமண்ணான